students, welcome to our GMDA Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard Max bookல உள்ள chapter 3 algebra lessonல உள்ள exercise 3.4 ல உள்ள sums பார்க்கலாம். First sum, reduce each of the following rational expression to its lowest form. So அவங்க கொடுத்திருக்கிறத வந்து நம்ம lowest formல எழுதணும். So first subdivision x square minus 1 by x square plus x ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி லோவஸ்ட் ஃபார்மில் எழுதணும்னா இதை எவ்வளோ தூரம் நம்ம சுருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம இதை போய் சுருக்க போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னை வந்து நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர்னு எழுதலாமா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர்னா இதை வந்து ஏ பிளஸ், அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும்? ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. அப்போ இங்கே ஏ இருக்கிற இடத்துல எக்ஸ் இருக்கு, பி இருக்கிற இடத்துல ஒன்று. அப்போ எக்ஸ் பிளஸ் ஒன் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒன்று வரும் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம இப்போ இங்கே எழுத போகிறோம். ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம்? எக்ஸ் பிளஸ் ஒன் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒன்று டிவைடட் பை, இதில் இருந்து நம்ம இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் இருக்குது, இந்த ரெண்டில் ஒரு எக்ஸை வெளியில் எடுக்கலாமா? எடுத்தால் மீதி எக்ஸ் ஸ்கொயரில் ஒரு எக்ஸ் எடுத்தால் மீதி எக்ஸ் இருக்குது, ப்ளஸ் இங்கே நம்ம எக்ஸ் எடுத்துட்டோம், மீதி ஒன்று. இப்போ இந்த எக்ஸ் பிளஸ் ஒன்னும் இந்த எக்ஸ் பிளஸ் ஒன்னை கேன்சல், மீதி என்ன வருது நமக்கு? எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ். இதை வந்து ஆன்சர். இதுக்கு மேலே நமக்கு சுருக்க முடியாது. ஓகேவா? அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11x பிளஸ் 18 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எழுதிட்டோம். ஸோ இதுக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதில் வந்து பாருங்க, மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 18, ஆட் பண்ணால் மைனஸ் 4. ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 18 வரணும், ஆட் பண்ணால் நமக்கு மைனஸ் 11 வரணும். ஸோ அது எந்த நம்பராக இருக்கும் பாருங்க. 18 வரணும்னா 9, அதாவது 9 2s are 18, ரெண்டையும் ஆட் பண்ணும்போது மைனஸ் 11 வரணும். அப்போ இங்கே மைனஸ் 2 மைனஸ் போட்டால் தான் வரும் இல்லையா? ஸோ இப்போ மைனஸ் மைனஸாக ப்ளஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, மைனஸ் மைனஸாக ப்ளஸ் 9 2s are 18 வந்துடுது. ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, மைனஸ் 2 மைனஸ் 9 ஆட் பண்ணும்போது மைனஸ் 11 வந்துடுது. ஸோ அப்போ நமக்கு ஃபேக்டர்ஸ்ங்க என்ன போடலாம்? எக்ஸ் மைனஸ் 2 இன்டூ எக்ஸ் மைனஸ் 9. ஓகேவா? டிவைடட் பை இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 4 இருக்கு இல்லையா? ஸோ இதில் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 4, ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருதா? மைனஸ் 4 வருது. ஸோ அது அப்போ எந்த நம்பராக இருக்கும்? 2 2s are 4 வருது. 2 2s are 4, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 4 வருது. ஆனால் ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு மைனஸ் 4 வரணும். அப்போ இங்கே மைனஸ் 2 போட்டால் தான் சரியாக வரும். ஓகேவா? ஸோ இங்கே மைனஸ் போடும்போது ரெண்டு ஆட் பண்ணும்போது மைனஸ் 4, மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் மைனஸாக ப்ளஸ் ஆகி 2 2s are 4 வந்துடுது. அப்போ எக்ஸ் மைனஸ் 2 இன்டூ எக்ஸ் மைனஸ் 2 தான். ஸோ நமக்கு அப்போ கேன்சல் பண்ணும்போது நமக்கு எக்ஸ் மைனஸ் 2 கேன்சல் ஆகி மீதி என்ன வருது? எக்ஸ் மைனஸ் 9 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2. ஸோ இதுக்கு மேலே நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இதான் வந்து நமக்கு ஆன்சர். ஓகேவா? அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன், 9x ஸ்கொயர் பிளஸ் 81x divided by x power 3 plus 8x square minus 9x கொடுத்திருக்காங்க. ஸோ அதை நம்ம கொஸ்டின் எடுத்து எழுதிட்டு இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் இதில் வந்து நமக்கு எதெல்லாம் வெளியில் எடுக்கலாம் பாருங்க. இங்கே 9x ஸ்கொயர் இருக்கு, இங்கே 9 இன்டூ 9 இருக்கா? ஸோ 9 இன்டூ 9 இருக்கு, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. ஸோ அப்போ ஒரு 9 வெளியில் எடுக்கலாம், அண்ட் ஒரு எக்ஸையும் நம்ம வெளியில் எடுக்கலாம். அப்போ 9ம் இங்கே ஒரு எக்ஸும் போயிடுச்சுன்னா மீதி நமக்கு எக்ஸ், பிளஸ் இங்கே ஒரு 9 போயிடுச்சு, மீதி ஒரு 9 மட்டும் இருக்கு. டிவைடட் பை, இப்போ இதை வந்து இதில் வந்து நமக்கு எக்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு எக்ஸ் இருக்கு. ஸோ ஒரு எக்ஸை வந்து வெளியில் எடுக்கலாம். மீதி இங்கே ஒரு எக்ஸ் பவர் 3ல ஒரு எக்ஸ் வெளியில் வந்துருச்சுன்னா மீதி எக்ஸ் ஸ்கொயர், ப்ளஸ் இங்கே ஒரு எக்ஸ் வந்துருச்சுன்னா மீதி 8x மைனஸ் 9. ஓகேவா? இனி அடுத்ததில் வந்து பாருங்க, இந்த எக்ஸும் போயிடும். அடுத்தது எக்ஸ் 9 இன்டூ எக்ஸ் பிளஸ் 9 அப்படியே தான் வரும். ஆனால் இதை வந்து இதுக்கு ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கணும். அதாவது மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மைனஸ் 9 வரணும், ஆட் பண்ணால் 8 வரணும். ஸோ அது எந்த நம்பராக இருக்கும்? 1 9, 1 9s are 9 வருது. ஆனால் இங்கே மைனஸ், இங்கே ஆட் பண்ணும்போது ப்ளஸ். ஸோ அப்போ இங்கே மைனஸ் போட்டால் தான் நமக்கு சரியாகும் இல்லையா? இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க, பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் 1 இன்டூ 9 9. அப்புறம் ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ். அப்போ 9லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 8 வந்துடுது. அப்போ ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் வரும் பாருங்க, எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் பிளஸ் 9. ஸோ இப்போ எக்ஸ் பிளஸ் 9 கேன்சல் ஆயிருமா? மீதி நமக்கு என்ன வருது? 9 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1.
ஸோ இதான் வந்து நமக்கு ஆன்சர். ஓகேவா? இனி அடுத்தது fourth one, p square minus 3p minus 40 divided by 2p power 3 minus 24p square plus 64p. இப்போ வந்து நம்ம அதை கொஸ்டின் எடுத்து எழுதிட்டோம். இப்போ இதுக்கு வந்து நமக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம். p square minus 3p minus 40க்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 40, ஆனால் ஆட் பண்ணால் வந்து நமக்கு -3 வருது. ஸோ அது எந்த நம்பராக இருக்கும் பாருங்கள். 8 5s are 40 வருதா? ஸோ 8 5s are 40, ஆனால் -40. ஸோ இங்கே -40 இருக்குது. ஸோ அப்போ 8 5s are 40, ஆனால் ரெண்டே நமக்கு ஆட் பண்ணால் -3 தான் வரணும். ஸோ -3 வரணும்னா இதுக்கு பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டால் தானே நம்ம ரெண்டே ஆட் பண்ணும்போது இங்கே -3 வரும். ஓகேவா? இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. -8ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணால் -40 வந்துடுது, ஆட் பண்ணால் -3 வந்துடுது. அப்போ ஃபேக்டர் இதெல்லாம் நமக்கு p -8 into p plus 5 divided by, இப்போ இங்கே வந்து நம்ம என்ன எல்லாத்துலேயுமே ஒரு p வந்து காமனாக வெளியில் எடுக்கலாமா? எடுக்கும்போது p எடுத்துட்டோம், ஒரு 2வும் வெளியில் எடுக்கலாம், 2வும் எடுக்கலாம். எல்லாத்துலேயுமே ஒரு 2வும் இருக்குது. ஸோ 2வும் வெளியில் எடுத்துட்டோம்னா மீதி p ஸ்கொயர். அடுத்தது மைனஸ், இங்கே வந்து 2 எடுத்துட்டா மீதி என்னது இருக்கும்? 12 இருக்கும். ஸோ 12p. அடுத்தது ப்ளஸ் இங்கே 2 எடுத்தால் 3 2 32p நம்ம வெளியில் எடுத்துட்டோம். ஸோ 32 மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இனி அடுத்தது இதுக்கு வந்து ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போது p -8 அப்படியே தான் வரும், p + 5ம் அப்படியே தான் வரும், டிவைடட் பை 2p இன்ட்டு, இப்போ இது வந்து என்ன வரும் பாருங்க, மல்டிப்ளை பண்ணால் 32, ஆட் பண்ணால் நமக்கு -12. ஸோ அது எந்த நம்பராக இருக்கும்? 8 4s are 32 வருதா? 8 4s are 32, ரெண்டையும் ஆட் பண்ணால் -12. ஓகேவா? ஸோ மைனஸ் ப்ளஸ் ஆகி 8 4s are 32 வருது, ரெண்டையும் ஆட் பண்ணால் -12 கரெக்டாக வருது. அப்போ 2p இன்ட்டு p -8 இன்ட்டு p -4. இப்போ இதில் எதெல்லாம் நமக்கு கேன்சல் ஆகும்? p -8ம் p -8ம் கேன்சல் ஆகும். மீதி இருக்கிறது p + 5 டிவைடட் பை 2p இன்ட்டு p -4. ஸோ இதான் வந்து நமக்கு ஆன்சர். ஸோ இனி இதுக்கு மேலே நமக்கு சுருக்க முடியாது. ஸோ இதான் வந்து நமக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் நமக்கு இதில் ஃபஸ்ட்டு சம். அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் தி எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் இஃப் எனி ஆஃப் தி ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எக்ஸ்க்ளூடட் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ்க்ளூடட் வேல்யூனா நமக்கு வந்து கீழே டினாமினேட்டர் வந்து அன்டிஃபைண்டாக இருக்கணும். அதாவது வென் அந்த கீழே டினாமினேட்டரில் இருக்கிறது ஈக்குவல் டு 0வா இருக்கும்போது அது அன்டிஃபைண்டாக இருந்துச்சுன்னா நமக்கு அது வந்து எக்ஸ்க்ளூடட் வேல்யூ வந்து நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? y டிவைடட் பை ஒய் ஸ்கொயர் -25 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு y டிவைடட் பை ஒய் ஸ்கொயர் -25ல வந்து இது வந்து இஸ் அன்டிஃபைன்டு வந்து எப்போனா இஸ் அன்டிஃபைன்ட் வென் என்னவா இருக்கும்போது டினாமினேட்டர்ல என்னது இருக்கு? வென் ஒய் ஸ்கொயர் -25 ஈக்குவல் டு 0வா இருக்கும்போது. ஓகேவா? y divided by y square minus 25 is undefined when y square minus 25 equal to 0வா இருக்கும்போது. So that is இந்த y square minus 25 நம்ம எப்படி எழுதலாம்? y square minus 5 square equal to 0 எழுதலாமா? இப்போ இது a square minus b square. a square minus b square நான் எப்படி எழுதலாம்? a plus b into a minus b. அப்போ இதை எழுதும்போது எப்படி எழுதலாம் பாருங்க? y plus 5 into y minus 5 equal to 0. அப்போ இதில் இருந்து y equal to +5 அங்கே வரும்போது -5 வரும். இன்னொன்று இந்த y -5 வந்து அங்கே வரும்போது +5வா மாறிடும். ஓகேவா? ஸோ அப்போ therefore நமக்கு the excluded value are அப்போ இதெல்லாம் -5, 5 அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் ஆன்சர். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. t டிவைடட் பை t ஸ்கொயர் -5t + 6 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் எழுதிட்டோம். இப்போ இது வந்து எப்போ நமக்கு இஸ் வந்து அன்டிஃபைண்டுனா வென் என்னவா இருக்கும்போது t ஸ்கொயர் -5t + 6 ஈக்குவல் டு 0வா இருக்கும்போது.
ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு வந்து நமக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ தட் இஸ் என்னவா இருக்கும் பாருங்க, மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 6 ஆட் பண்ணால் -5. அப்போ என்ன வரும், 3யும் 2ம் 3 2s are 6 வருது. -3 -2 போட்டால் தான் வரும். ஏன்னா மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகி 6 வந்துடுது, ஆட் பண்ணும்போது -5 வந்துடுது. அப்போ t-3 இன்டூ t-2 ஈக்குவல் டு 0. ஓகேவா? அப்போ என்ன வந்துடும், t ஈக்குவல் டு 3, இன்னொன்று வந்து என்ன வரும், 2 வரும். அதாவது இது எப்படி எழுதலாம்னா t-3 ஈக்குவல் டு 0, இன்னொன்று t-2 ஈக்குவல் டு 0. அப்போ இதுல இருந்து t ஈக்குவல் டு 3, இங்கிருந்து t ஈக்குவல் டு 2. ஸோ அந்த மாதிரி அப்போ t ஈக்குவல் டு 3, 2 நமக்கு வந்து கிடைச்சிருது. ஓகேவா? ஸோ அப்போ therefore the excluded values are 3, 2. ஓகேவா? ஸோ இதான் வந்து ஆன்சர். அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க, x ஸ்கொயர் பிளஸ் 6x பிளஸ் 8 டிவைடட் பை x ஸ்கொயர் பிளஸ் x மைனஸ் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து ரெண்டுக்கும் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சி சிம்பிளிஃபை பண்ணிட்டு நம்ம அடுத்தது பண்ணலாம். இப்போ வந்து x ஸ்கொயர் பிளஸ் 6x பிளஸ் 8க்கு வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாமா? மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 8, ஆட் பண்ணால் வந்து 6. ஸோ அது எந்த நம்பராக இருக்கும் பாருங்க, 4 2s are 8 வருமா? 4 2s are வந்து நமக்கு 8 வரும் இல்லையா? 4ம் 2ம். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணாலும் நமக்கு 6 வருது. அப்போ x பிளஸ் 4 இன்டூ எக்ஸ் பிளஸ் 2. ஸோ இது ஒரு ஃபேக்டர். அடுத்தது பாருங்க, மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து -2. ஸோ மல்டிப்ளை பண்ணால் -2, ஆட் பண்ணால் நமக்கு 1. ஸோ அப்போ எந்த நம்பராக இருக்கும், 1ம் 2மா தான் இருக்கும். ஆனால் இங்கே மைனஸ் வரதுனால நமக்கு இது ரெண்டு ஆட், இங்கே ப்ளஸ் 1 தான் வருது. ஸோ அப்போ இங்கே மைனஸ் போட்டால் தான் சரியாகும். ஓகேவா? அப்போ அதாவது மல்டிப்ளை பண்ணால் -2 வருது, இப்போ ரெண்டே ஆட் பண்ணால் நமக்கு 1 வருது. அப்போ ஃபேக்டர்ஸ் எது, x மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் பிளஸ் 2 வருது. x பிளஸ் 2ம் x பிளஸ் 2ம் கேன்சல். அப்போ மீதி நமக்கு x பிளஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 வருது. ஓகேவா? ஸோ அப்போ இதில் வந்து அதாவது இப்போ நம்ம இந்த அதாவது இது வந்து எப்போ வந்து நமக்கு அன்டிஃபைன்ட், அதாவது இந்த ஈக்குவேஷன் வந்து எப்போ நமக்கு அன்டிஃபைண்டாக இருக்கும்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 6x பிளஸ் 8 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 2 இஸ் அன்டிஃபைன்ட் when எப்போ நமக்கு அன்டிஃபைண்டாக இருக்கும், எக்ஸுக்கு வந்து 1 போடும்போது தானே 0 வந்துடும். ஸோ அப்போ when x ஈக்குவல் டு 1 போடும்போது தான் நமக்கு வந்து அன்டிஃபைண்டாக ஆகுது. ஓகேவா? அப்போ therefore the excluded value is என்ன வரும், x 1. ஸோ 1 மட்டும்தான் வரும். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம ஏன் இதை வந்து ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், இங்கே வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம்னா இங்கே இப்போ நமக்கு t மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நம்ம அதை வந்து கேன்சல் பண்ண முடியாது. அப்போ டினாமினேட்டர் மட்டும்தான் நம்ம 0 எடுத்து வேல்யூஸ் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அதனால ஆனால் இதுக்கு வந்து அப்படி இல்லை, நமக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சி கேன்சல் பண்ணிட்டு நம்ம இதை வந்து பண்ணலாம். ஓகேவா? இப்போ அடுத்த ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க, எக்ஸ் பவர் 3 மைனஸ் 27 டிவைடட் பை எக்ஸ் பவர் 3 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்மில் வந்து இப்போ நம்ம இதுக்கு வந்து நமக்கு இதுக்கும் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஆனால் கண்டுபிடிச்சா நமக்கு அதை கேன்சல் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ இதுக்கு நமக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம் பாருங்க, எக்ஸ் பவர் 3 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6xல வந்து ஒரு எக்ஸை வெளியில் எடுக்கலாம். அதாவது நான் அதை தனியாக வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ நம்ம எக்ஸ் பவர் 3 மைனஸ் 27 டிவைடட் பை எக்ஸ் பவர் 3 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x இருக்கா. இப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், எக்ஸ் பவர் 3 மைனஸ் 3 பவர் 3ன்னு எழுதலாம். ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு எக்ஸ் எல்லாத்துலேயுமே நமக்கு எக்ஸ் காமனாக இருக்கிறதுனால ஒரு எக்ஸை வெளியில் எடுத்தா மீதி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயரில் ஒரு எக்ஸ் வந்தால் எக்ஸ், மீதி 6 இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நமக்கு இதில் வந்து இதை வந்து என்ன, a பவர் 3 மைனஸ் பி பவர் 3 ஃபார்மேட்டில் இருக்கா. a பவர் 3 மைனஸ் பி பவர் 3னா ஃபார்முலா என்ன வரும், a மைனஸ் பி. அதாவது a பவர் 3 மைனஸ் பி பவர் 3னா a மைனஸ் பி இன்டூ a பவர் 3. ஸோ a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் பி ஸ்கொயர்னு வரும். ஓகேவா?
ஸோ இப்போ இதே ஃபார்முலாவை இங்கே நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன வரும், a மைனஸ் பின்னா அங்கே எக்ஸ் மைனஸ் த்ரீ இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் த்ரீ ஸ்கொயர்னா நமக்கு 9 வரும். ஓகேவா, டிவைடட் பை இங்கே வந்து இதுக்கு நம்ம இனி ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கும் போது என்ன வரும், மல்டிப்ளை பண்ணால் நமக்கு -6, ஆட் பண்ணால் நமக்கு 1. ஸோ அப்போ எந்த நம்பர் வரும் பாருங்க, 3யும் 2ம் தான் வரும் இல்லையா. 3 2s are 6, ஆட் பண்ணால் நமக்கு 1னா அப்போ இங்கே -2 வரணும். ஸோ அப்போ 3யும் 2 தான் வரும். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு -6 வருது, ரெண்டையும் ஆட் பண்ணால் 1 வருது. அப்போ ஃபேக்டர்ஸ் என்ன வரும், எக்ஸ் பிளஸ் 3 இன்டூ எக்ஸ் மைனஸ் 2, எக்ஸ் பிளஸ் 3 இன்டூ எக்ஸ் மைனஸ் 2 வருதா. ஓகேவா, இப்போ இதுவும் நமக்கு கேன்சல் ஆகல. இப்போ இங்க வந்து பாருங்க 3 3s are, இதுக்கு வந்து நமக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா, 3 3s are வந்து 9, 3 3s are 9 ஒரு பாசிபிள், ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 3x வருது. ஸோ அது கண்டுபிடிக்க முடியாது. அடுத்தது 1 9 is 9, ஸோ இந்த ரெண்டும் தான் நமக்கு பாசிபிள். அதை வந்து நமக்கு ஆட் பண்ணாலும் நமக்கு 3x வராது. ஸோ அப்போ இதை வந்து நமக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ கேன்சலும் பண்ண முடியாது. அதுக்கு நமக்கு டினாமினேட்டரை மட்டுமே நமக்கு எடுத்து அதுக்கு வந்து நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா, ஸோ அதனால தான் நம்ம இதை வந்து சுருக்குனாலும் நமக்கு அது வேஸ்ட் தான், எதுவும் பண்ண முடியாது. ஸோ அப்போ இது வந்து இந்த பாலினோமியல் வந்து எப்போ வந்து இஸ் அன்டிஃபைன்டா இருக்கும்னா, இஸ் அன்டிஃபைன்ட் வென் நமக்கு டினாமினேட்டர்ல என்ன இருக்கு, எக்ஸ் பவர் 3 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ஈக்குவல் டு 0வா இருக்கும்போது. நம்ம தேர்ட் சம் வந்து எதுக்காக சுருக்கணும்னா, நமக்கு இங்கே ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கும் போது நமக்கு கேன்சல் பண்ண முடியுது. ஸோ அதனால அதை வந்து கண்டுபிடிச்சு நம்ம சுருக்கியிருக்கோம். ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை, இது செய்யும்போது நமக்கு கேன்சலும் பண்ண முடியலை. ஸோ அப்படியே தான் இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம வந்து அதை அப்படி பண்ணாமல் டினாமினேட்டரை மட்டும் எடுத்து ஈக்குவல் டு 0ன்னு எழுதிட்டோம். ஸோ தட் இஸ் இப்போ இதுல இருந்து ஒரு எக்ஸை வெளியில் எடுக்கலாம். எடுத்தா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு 0 வருதா. அடுத்தது இதுக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிங்க. ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கும் போது எக்ஸ் இன்டூ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 6 நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஆட் பண்ணால் நமக்கு 1. ஸோ அப்போ 3யும் 2 தான் வரும். ஸோ -2. ஓகேவா, ஸோ அப்போ ஃபேக்டர்ஸ் என்ன வரும், எக்ஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் 3 இன்னொன்று எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஓகேவா, இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0, இன்னொன்று எக்ஸ் ஈக்குவல் டு -3, இன்னொன்று எக்ஸ் ஈக்குவல் டு +2. ஸோ அப்போ therefore the excluded values are இதெல்லாம் வரும் நமக்கு 0, -3, 2. ஓகேவா, ஸோ இதான் வந்து நமக்கு ஆன்சர். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. ஓகேவா, தேங்க்யூ.